பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ இதை வந்து இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் liabilities on a particular date. It resembles like balance sheet but not a balance sheet. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது அசட் அண்ட் லைபிலிட்டியை பேலன்ஸ் பண்ணி காமிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும், பட் பேலன்ஸ் ஷீட் கிடையாது. பேலன்ஸ் ஷீட் மாதிரி ரிசம்பிள் பண்ணும், அவ்வளோதான். பட் பேலன்ஸ் ஷீட் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லயபிலிட்டின்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம எதை கண்டுபிடிப்போம்னா கேபிட்டல் தாங்க நம்ம வந்து இந்த இடத்துல கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் நம்ம எது ஃபைன் பண்ணுவோம்? கேபிட்டல் ஃபைன் பண்ணுவோம். அது வந்து ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்கலாம், இல்லை க்ளோசிங் கேபிட்டலாக இருக்கலாம். ஓகேங்களா? எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா இந்த அசட் மைனஸ் லயபிலிட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிப்போங்க. ஃபார்மேட்டுக்கு போகலாம். இப்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து டபுள் ஷீட்டில் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த புக்ஸ் ஆஃப் போட்டு ஏதாவது பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேர். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் பர்டிகுலர் டேட், அந்த அக்கௌண்டிங் பீரியடோட கடைசி டேட். ஓகேங்களா? அடுத்தது லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசட். எப்போவுமே ஆல்ரெடி அந்த ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்கோம்? கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லயபிலிட்டி. இப்போ அசட் சைடு தான் எப்பவுமே கிரேட்டராக வரும், லயபிலிட்டி சைடோட கவுண்ட் கம்மியாக வரும். அப்போ அதையும் இதையும் மைனஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இந்த இடத்துல கேபிட்டல். இப்படி ஃபார்முலா வைஸ் கண்டுபிடிக்காம நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அசட்டில் என்ன வரும், லயபிலிட்டியில் என்ன வரும்னு பார்க்கலாம். அசட் கேஷ் இன் ஹேண்ட். இப்போ சப்போஸ் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஓப்பனிங் அந்த இயர்ஸ் அக்கௌண்டிங் பீரியட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இப்போது ஓப்பனிங் கேபிட்டல்னால் ஸ்டார்டிங் பீரியடில் எவ்வளோ அசட்ஸ் இருந்துச்சோ அதை எடுத்துக்கணுங்க. க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அந்த இயர் எண்டில் நமக்கு எவ்வளோ அசட்ஸ் இருக்கோ அதோட அமௌண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ கேஷ் இன் ஹேண்ட்னா நமக்கு தெரியும், கேஷ் அட் பேங்க்கும் தெரியும். சன்ட்ரி டெப்டார்ஸ் நம்ம ஏன் அசட்டுன்னு சொல்கிறோம்னா டெப்டாருங்கிறவன் நமக்கு ஒரு கடன்காரன். அப்போ அவங்ககிட்டருந்து ஃப்யூச்சர் பீரியடில் நம்ம கண்டிப்பாக பணம் ரிட்டர்ன் வரும். ஸோ அப்போ பணம் நம்ம கையில் வருதுன்னா அது ஒரு அசட்டு தானே. அப்போ அவனை வந்து நம்ம அசட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். பில்ஸ் ரிசீவபிளும் சேம் தான். ஒரு 3 மாதம் கழித்து அவர் பணம் கொடுப்பாரு. ஸோ அதுவும் அந்த பில்ஸ் ரிசீவபிளும் நமக்கு ஒரு அசட்டு தான். ஸ்டாக் இன் ட்ரேட் நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸும் அசட் தான். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னால் இப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் நம்ம அசட்டுன்னு தான் சொல்லுவோம். இப்போது 3 மாதத்தோட ரெண்ட்டை இன்றைக்கே கட்டிட்டோம்னா அதுவும் நமக்கு ஒரு அசட்டு தானுங்க. அப்போ அந்த 3 மாதத்துக்கு நம்ம அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் நமக்கு ஒரு அசட். அப்புறம் ஃபிக்ஸ்ட் அசட்டில் என்ன வரும்? ஃபர்னிச்சர், மிஷினரி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்ட் அசட்டில் வரும். இப்போ லயபிலிட்டிஸ் பார்த்தோம்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். இப்போ கிரெடிட்டார்ஸ்னால் நமக்கு கடன் கொடுத்தவங்க. அப்போ நமக்கு ஃப்யூச்சர் டைமில் நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும், அது நமக்கு ஒரு லயபிலிட்டி, ஒரு பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அது பில்ஸ் பேயபிளும் சேம் தான், நம்ம ஃப்யூச்சர் பீரியடில் மணி பே பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் இன்னும் 3 மாதம் அந்த பில்டிங்க்கான ரெண்ட் பே பண்ணலைன்னா அதுவும் நமக்கு ஒரு பொறுப்பு தானுங்க. இப்போ நம்ம லயபிலிட்டி அது நம்மளோட லயபிலிட்டி. 3 மாதமாக ரெண்ட் பே பண்ணாமல் இருக்கோம்னா அது நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை வந்து லயபிலிட்டியில் சேர்த்திக்கிறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் இந்த பேங்க் ஓடி கொடுப்பாங்க. ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களா தான் இந்த பேங்க் ஓடி கிடைக்கும். கரண்ட் அக்கௌண்ட் யார் வச்சுருப்பாங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் தான் வச்சுருப்பாங்க. இப்போது பேங்க் ஓடினா அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா கூட அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். வித்தின் ஒரு 3 மந்த்ஸ் பீரியடில் அதை வந்து அவங்க பேங்க்குக்கு திருப்பி கட்டணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குங்க. ஸோ அதுவும் ஒரு லயபிலிட்டி. ஸோ இப்போ அசட் மைனஸ் லயபிலிட்டியோட நம்ம பேலன்சிங் ஃபிகர் தான் நமக்கு என்னது? கேபிட்டல். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? கேபிட்டல் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஷோ த பேலன்சஸ் ஆஃப் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் இன் அ ஸ்டேட்மெண்ட் டைப். அடுத்தது இட் ரிசம்பிள்ஸ் லைக் பேலன்ஸ் ஷீட் பட் நாட் அ பேலன்ஸ் ஷீட். அப்புறம் அந்த ஃபார்முலா கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லயபிலிட்டி. அப்போ எப்போவுமே அசட் சைட் டோட்டல் தான் அதிகமாக வரும், அதுலேருந்து லயபிலிட்டியோட டோட்டலை மைனஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் நமக்கு கேபிட்டல். புரிஞ்சுதுங்களா? இதோட கண்டினியூஷன் வந்து இனி வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.